மாநில செயற்குழு கூட்டம் இன்னைக்கு நடக்குது. அதில் பல தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்கோம். அந்த தீர்மானங்கள் உங்கள் கையில் கொடுத்துருக்கேன். அதன் அடிப்படையில் என்னென்ன அப்படிங்கிறத நாங்கள் பேசியிருக்கோம். அதன் அடிப்படையில் நீங்கள் எந்த கேள்வினாலும் அந்த தீர்மானத்தை வச்சோ இல்லை உங்களுடைய சொந்தமாகவோ பத்திரிகை செய்தியாளருக்கு நீங்கள் என்ன வேணாலும் கேட்கலாம். பாலியல் வன்கொடுமை இப்போ தமிழ்நாட்டில் கொஞ்சம் செல்ல அப்படிங்களேன். பாலியல் வன்கொடுமை பெண்களுக்கு எதிராக ரொம்ப மோசமாக தமிழ்நாட்டில் நடக்குங்கிறத பத்திரிகை செய்திகள் உங்களுக்கு தெரியும், தமிழ்நாடு முழுவதும் எல்லாருக்கும் தெரியும். இதை கண்டிக்கிறது மட்டுமில்லை, இதை சட்ட ஒழுங்கை சீரமைத்து பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்கணுங்கிறத முதன்மையாக நாங்கள் இருக்கிறோம். அது ஒரு முக்கியமானது. அதே மாதிரி மது போதையில் சீர்கட்டு நம்ம தென் மாவட்டங்களில் மட்டும் இல்லை, எல்லா மாவட்டங்களிலுமே இந்த கொலை என்பது நடப்பது மதுவினால் நடக்குதுங்கிறத நான் ஏற்கனவே உங்களுக்கு பதிவு பண்ணியிருக்கேன். அதையும் நாங்கள் அரசை தீவிர கண்காணித்து இந்த மாதிரி இழிநிலைகள் போதை வசதிகளை எல்லாம் குறைச்சி இல்லாத ஒரு மாநிலமாக உருவாக்கணும்னு சொல்லி முதலமைச்சர் நாங்கள் கேட்டுருக்கோம். இந்த மாதிரி முக்கியமான நிகழ்வுகள்லாம் பண்ணலையே, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். கூட்டணி பண்ணல, அதுதான் நானும் இந்தியா அலைன்ஸ்ல இருக்கோம். ஆளுங்கட்சியை கண்டு எதிர்கட்சிகள் பயப்படுதா? இல்ல வெற்றி பெற முடியாது, நடந்தா கூட தேர்தல் நியாயமா நடந்தா? பயம் என்பது கிடையாது. இடைத்தேர்தல் 6 மாசம் தான். 6 மாசத்துக்கு அப்புறம் 2026 எலெக்ஷன் வந்துடும். அது மட்டும் இல்ல, இடைத்தேர்தல் சொன்னாலே ரூலிங் பார்ட்டி தான் ஜெயிக்குங்கிற கான்செப்ட்ல மக்கள் மனசுல இருக்கு. இப்போ நாங்கள் போய் மல்லு கட்டிட்டு அதில் போய் நின்று வீணா பணத்தை விரயமாக்கி தோறதை விட டீசெண்டாக நாங்கள் விளைவிக்கிறது நல்லதுன்னு சொல்லி தான் நாங்கள் எல்லாம் விளைவிக்கிறோம். அதனால உங்க பதிலேயே தோல்வி நிச்சயங்கிறதுல எப்படி படநாயகம் எப்படி அவங்க ஜெயிப்பாங்கல்ல. நீங்க ஏற்கனவே ஈரோட்டில் ஒரு வி.கே. அண்ணன் இளங்கோவனை எப்படி ஜெயிச்சாருன்னு உங்களுக்கு தெரியுமில்ல. பட்டி மாதிரி அடைச்சி வச்சு உள்ள வச்சு படம்லாம் கொடுத்து உங்களை சாப்பாடு போட்டு கிடா வெட்டி விருந்து வச்சு, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மையை சொல்றேன், நானா சொல்றதுல தெரிஞ்ச உண்மை. அதே மாதிரி இப்போ அந்த பட்டி போட்டு பணம் கொடுக்க வேண்டிய வேலை இல்லை, கொஞ்சமாக கொடுப்பாங்க. முதல்ல நிறைய கொடுத்தாங்க, இப்போ கொஞ்சம் கொடுப்பாங்க. ஏன்னா எல்லாரும் யாருமே நிற்க தயார் இல்லை. சகோதரர் சீமான் மட்டும் நிற்கிறாரு. இது மாதிரி நிறைய சுயேட்சையில் நிற்கிறாங்க. அரசியல் கட்சியாக நாங்கள் மாநில அரசியல் கட்சியில் உள்ள நாங்கள் யாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஆமாம், அதில் என்ன உங்களுக்கு சந்தேகம்? தேர்தல் ஆணையம் எப்பவுமே ரூலிங் பார்ட்டிக்கு சாதகமாக தான் செயல்படும். அதான உண்மையும் கூட. அப்படின்னா நீங்கள் அன்னைக்கு அந்த ஈரோட்டில் இருந்த தேர்தலில் கட்டுப்படுத்திருக்கீங்களா? கட்டுப்படுத்தவே இல்லையே. இந்த பணங்களெல்லாம் அள்ளி சும்மா அப்படி வீசுனா கேமரா எடுத்து எல்லாம் ஷூட் பண்ணி போட்டதாச்சுன்னா வாட்ஸ்அப்பில் வருது, எல்லாத்துக்கும் வருது. யாரு மேலேயும் நடவடிக்கை எடுக்கலையே. எடுத்துருந்தா நீங்கள் சொன்ன மாதிரி பார்க்கலாம், நடவடிக்கை எடுக்கலையே. தமிழ்நாட்டில் மட்டும்தான் தேர்தல் ஆணையம் போலிங் பார்ட்டிக்கு சாதகமாக செயல்படுதா? இந்திய அளவில் செயல்படுது இல்லை, நம்ம மாநிலத்தை மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும். அடுத்த மாநிலத்தில் எப்படி நம்ம இப்படி கண்காணிக்க முடியாது. நம்ம மாநிலத்தை பற்றி தான் நான் சொல்ல முடியும். அடுத்த மாநிலத்தில் எப்படி நடக்குது தேர்தல் ஆணையம் நான் எப்படி சொல்றது? சொல்ல சாத்தியம் கொடுக்கல. ஒரே தேர்தல் ஆணையம் தானே அப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் வரணும்னு நாங்கள் தமிழக மக்கள் முன்னேற்ற விரும்புகிறோம். இதை எல்லா அரசியல் கட்சியிலும் ஏற்றுக்க தயாராக இருக்கா? நாங்கள் விரும்புகிறோம். தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரே நாள் ஒரே நேரம் ஒரே இந்த கரப்ஷன்லாம் அதிகமாக இருக்காது. நிறைய பணம் கொடுத்து வாங்கலாம் அதிகமாக இருக்காது. ஈஸியாக மக்கள் ஓட்டு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மேலே ஒன்று கீழே ஒன்று ஒரு காலத்தில் இருந்துச்சுல, அதே மாதிரி இருக்கும். ஒரு ப்ராப்ளம் இருக்காது. சட்டமன்றத்துக்கு மட்டும்தான் வாங்கும்போது சட்டமன்றத்துக்கு மட்டும் பணத்தை கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணிடுறாங்க. பாராளுமன்றம் போது பாராளுமன்றத்துக்கு மக்கள்கிட்ட பணம் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி நிறைய இலவச வாக்குறுதிகள் கொடுக்குறாங்க. அதனால ரெண்டுக்கு வித்தியாசப்படக்கூடாதுன்னா ஒரே தேர்தல் அப்படிங்கும்போது நமக்கு சாத்தியம் கம்மியாக இருக்குன்னு சொல்லுவோம். இலவசம் வேண்டாம் தான் நாங்கள் சொல்லுவோம். அப்போதிலிருந்து இப்போ வரைக்கும் தான் சொல்லிட்டு இருக்கோமே. இலவசம் என்பதே வேண்டாம் தான் சொல்கிறோம். யாரும் கேட்கறது இல்லை. மக்களே அதை விரும்புகிற மாதிரி ஆகிப்போச்சு. கடைசியில் ஏதாவது கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பு தான் ஓட்டு. விஜய் சொல்லியிருக்காரு, எதிர்கட்சியா இருந்தா ஒரு பேச்சு, ஆளுங்கட்சியா இருந்தா ஒரு பேச்சு விவசாயிகளுக்கு அப்படின்ற மாதிரி இந்த பரந்தூர் மாநில விவகாரத்தில் அதை எப்படி பாக்குறீங்க? விஜய்
ஒரு சகோதரர் அவருடைய இதில் அசம்ஷன்ல சொல்றாரு. அதை வந்து நான் ஒரு அரசியலில் இப்போ தானே வந்திருக்காரு, தத்து பிள்ளையா வந்திருக்காரு. அவரை நாங்கள் அரசியலாக பார்த்துருக்கோம், அவ்வளோதான், தட்ஸ் ஆல். பட் அரசியலில் நிற்கட்டும், தேர்தல் நிற்கட்டும், அதுக்கப்புறம் அவரை பற்றி சிந்திக்குவேன். ஒரு நோ கமெண்ட்ஸ் தான் இல்ல, சொல்லுவேன். அவர் போராட்டம் தெரிஞ்ச உடனே அரசு பல்வேறு கட்டுப்பாடுகளுக்கு இந்த நேரத்துல இருந்து இந்த நேரத்துக்குள்ள தான் நீங்க பார்க்கணும், மக்களை சந்திக்கணும். அவர் கேட்குறாங்க, பதில் சொல்றாரு. அவங்க கேட்கறதுக்கு நீங்க கேட்டாலும் பதில் கண்டு சொல்றாரு. 5 கட்சி ஆளுங்கட்சி பயப்படக்கூடிய சூழல் இருக்காங்கிறது காஞ்சிபுரத்தை நோக்கி. அப்போ அவங்க ஏன் பயப்படுறாங்கன்னு சொன்னீங்கன்னா, அவங்களுடைய செயல்பாடுகள் சரியில்லை, ரூலிங் பார்ட்டி, அப்படிதான் அர்த்தம். அவங்களுடைய செயல்நிலைகள் சரியில்லை தானே ஒருத்தரை பார்த்து பயப்படுறாங்க. இப்போ விஜய் கட்சி அவர் சொல்றாருன்னு சொல்லி அவருக்கு அவங்க கவுண்டர் பண்ணுனாங்களே, அவங்களுடைய சொல்ற கருத்துக்களுக்கு பதில் சொல்லணும் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்தாலே அவங்களுக்கு வந்து 5 ஆகுன்னு தான் அர்த்தம். அது எந்த மாற்றம் இருக்கு? இந்த பட்டியல் வெளியீட்டு கோரிக்கை மீண்டும் கருப்பு சட்டை போராட்டம் தொடரணும். இல்லை, இப்போ கருப்பு சட்டை இல்லை. நான் இப்போ தான் கவர்னரை பார்த்துட்டு வந்தேன். அன்னைக்கு கவர்னரை பார்த்துட்டு பல்வேறு கோரிக்கைகள், பெண்கள் பாதுகாப்பு, இந்த பட்டியல் வெளியேற்றத்தை பற்றி தான் பேசணும். அவரும் நான் பிரதமர்கிட்ட பேசுகிறேன்னு இருக்காரு. அவங்கள டிஸ்கஸ் பண்ணி அதுக்கு ஒரு முடிவு எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. நல்ல செய்தியாக சொல்லியிருக்காரு யார், கவர்னர். அதனால் அது 40 வருஷம் கழிச்சு தான் எங்களுக்கு அரசாணையே கிடைச்சது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தேவேந்திர கூட அரசாணையே 40 வருஷம் 45 வருஷம் போராடி இருக்கோம். இது இப்போதானே போராட ஆரம்பிச்சுங்க. போராடினால்தான் தான் வெற்றி கிடைக்கும். போராடிக்கிட்டே இருப்போம். கண்டிப்பாக என்னைக்காவது ஒரு நாள் வெற்றி கிடைக்கும் நம்புறேன். பிரதமர் நேரில் சந்திக்கக்கூடிய ஒரு நபர். ஆமாம். அப்படி இருந்து ஒரு கோரிக்கை, அதாவது நம்ம சட்டமன்றத்தில் பாஸ் பண்ணு பார்த்தீங்க, அவங்க சட்டமன்றத்துக்கு எழுதி அனுப்பிச்சிட்டாங்க. இவங்க பதிலே அனுப்பலை, இப்போ வரைக்கும் அனுப்பலை. இதுதான் நிலை. பாராளுமன்றத்திலிருந்து அவங்க மத்திய அரசுலேருந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கேட்பாங்க, இந்த மாதிரி பட்டியல் வெளியேற்றத்தை தேவேந்திரோட வேணாரெலாம் போன்னு சொன்னாங்களே, அவங்க ஒப்பீனியன் சொல்லி தீர்மானம் வச்சு அவங்க அனுப்பணும். கிடப்பில் போட்டாங்க. அதான் அவங்க தமிழ்நாடு அரசு கிடப்பில் போட்டு இவங்க அந்த ரெசல்யூஷன் பாஸ் பண்ணா அது ஈஸியாக பாஸ் பண்ணும். இடஒதுக்கீடு அடிபட்டு அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. 2026 தேர்தல் உங்களோட தமிழக மக்கள் முன்னேற்றங்களாம் இது மாதிரி செயற்குழு பொதுக்குழு கூட்டி முடிவெடுப்போம். வேற எந்த மாற்றங்களும் கூட்டணி என்பது அப்பதான் முடிவெடுப்போம். இப்போ இந்தியா அலைன்ஸ்ல இருக்கும். கூட்டணி என்பது அந்த தேர்தல் காலகட்டத்தில் உருவாக்கப்பட்டதான் கூட்டணி. அந்த கூட்டணியில் நாங்கள் இருக்கோமா இல்லையாங்கிறத பொதுக்குழு செயற்குழு முடிவெடுத்து அந்த சூழ்நிலையை பொறுத்து தேர்தல் காலகட்டத்தில் யாரோடு இணைந்து நாம் பணியாற்றி நாம் வெற்றி பெறுவதுங்கிற சூழ்நிலையை பொறுத்து தான் கூட்டணியில் நாங்கள் தமிழக மக்கள் முன்னேற்றம் அமையும். அப்படிங்கும்போது இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்சி தொடரணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை இந்த ஆட்சி அகலன்னு நினைக்கிறீங்களா? அந்த ஆட்சி அது மக்கள் தான் முடிவெடுக்கணும். ஜான் பாண்டியன் மட்டும் தமிழக மக்கள் மக்களுடைய பார்வை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ அப்படி பார்த்தா எல்லா இடங்களும் கூட்டணியை வச்சு தான் ஆட்சிகள் அமையுது. அவங்களுடைய ஆட்சியுடைய நல்லது செய்கிறாங்க கெட்டது செய்கிறாங்க பற்றி மக்கள் இல்லை. பணநாயகம் தான் எப்பவும் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கு. ஜனநாயகம் இப்போ மக்கள்கிட்ட இல்லை. அதை ஓப்பனாக சொல்லலாம். தேர்தல் நான் இதை சொல்லிட்டு தான் இருக்கேன். மக்கள் யாரை விரும்புகிறாங்கிறத அந்த தேர்தல் காலகட்டம் 2026 தான் சொல்ல முடியும். அது மெயினாக கூட்டணி தான். 2 அணி இருந்தா 3வது அணி உருவாகிறது. மூணாவது 2 அணிங்கிறது டிஎம்கே சொல்லிட்டீங்க. 3வது அணி உருவாகுங்கிறது நம்ம முடியும். கூட்டணி டைம்ல தானே சொல்ல முடியும். எலெக்ஷன் நேரத்தில் சொல்ல முடியும். அதுதான் சொல்றேன். அது தேர்தல் நேரத்தில் தான் வைப்பாங்களே தவிர அப்பதான் சொல்ல முடியும். இப்போ நம்ம அசம்ஷன்ல சொல்ல முடியும். கூட்டணிங்கிறது ஏற்கனவே இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வலுவான கூட்டணி. என்ன எப்படி வலுவான கூட்டணி இப்ப இருக்கு? சொல்லி 2019 தொடர்ந்து அவங்க அவளை அனைத்து தேர்தல்களையும் வெற்றி பெறுதாங்க. அப்படிங்கும்போது வலுவான கூட்டணி இப்போ வரைக்கும் நீங்க 26 இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல நீங்க அதற்கு எதிராக இல்ல அந்த அணிக்கு நீங்க போறீங்களான்னு எனக்கு தெரியல. அதற்கு எதிராக ஒரு வலுவான கூட்டணி அப்படிங்கிறது அதிமுக மிச்ச கட்சிகள் ஒன்றிணைன்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய பார்வை. அதான் நானே சொல்றேன். தேர்தல் கூட்டணி என்பது தேர்தல் டைமில் உருவாக்கப்பட்டதுதான். இவங்க நாளைக்கு நாம் திமுக போகலாம், அதிமுகவுக்கு போகலாம், பிஜேபியில் என்டி அலைன்ஸ் எல்லாம் ஒன்றா சேரலாம், எல்லா தலைவர்களும் ஒன்றா சேர்ந்து கூட தேர்தலில் போட்டியிடலாம். அது அந்த காலகட்டத்தில் எடுக்கிற முடிவு தானே தவிர இப்போ நம்ம எப்படி சொல்ல முடியும்? கூட்டணி தான் வெற்றி பெறும் அப்படிங்கும்போது அப்படி சொல்ல முடியாது. இப்ப சொல்ல முடியாது. இப்போதைக்கு சொல்ல முடியாது. கூட்டணியை வைத்து தான் வெற்றி பெறும். எந்த கூட்டணி என்பது அந்த சூழ்நிலை பொறுத்து. அது அவங்க தலைவர்கள் முடிவெடுக்க முடியும். 2 பேரும் ஒன்னா சேரணுமா வேண்டாமா நான் எப்படி சொல்ல முடியும்? நீங்க கருத்து சொல்றதுக்கு நீங்க 2 கட்சி சேர்ந்தால் ஒரு வலுவான கூட்டணி, பலமான கூட்டணி, பிஜேபி ஏடிஎம்கே மற்ற கூட்டணி எல்லாம் சேர்ந்தா அப்ப திமுக அவ்வளவு பலமா இருக்குன்னு அர்த்தமா? நீங்க எப்படி ஒரே கட்சியை பலம்னு சொல்றீங்க?
கூட்டணி பலம் என்பதுதான் ஆட்சியை நிர்ணயிப்பச்சு. திமுக, காங்கிரஸ், 2 கம்யூனிஸ்ட் அவங்களுக்குள்ளே முரண்பாடு இப்ப நீங்க பார்த்து படிச்சிருக்கீங்க பாத்தீங்களா? அப்ப அந்த கூட்டணி வளரும்னு நினைக்கிறீங்களா? சொல்லலாம், எனக்கு வாய்ப்பு இருக்குது. இப்ப திருமாவளவன் பல கருத்துக்களை சொல்றாரு, கடைசியில் கேட்கும்போது நான் திமுக தான் இருக்குன்னு சொல்றாரு. அவருடைய வார்த்தைகளே பிறகுது, புரியுதா உங்களுக்கு? அப்போ அவரும் ஆசிலேஷன் தான் இருக்காரு, போவோமா வேண்டாமான்னு சொல்லி. அதனாலதான் சொல்றேன், கூட்டணியை வைத்து தான் ஆட்சி அமைக்க முடியும். அது அந்த காலகட்டத்தில் சூழ்நிலையை பொறுத்துதான். தனித்து கட்சி ஆட்சி அமைக்குமா, கூட்டணி ஆட்சி? சத்தியமா தனிச்சு கட்சி ஆட்சி அமைக்கும், கூட்டணி ஆட்சி தான். 26ல கூட்டணி ஆட்சி அந்த மாதிரி. உங்களுடைய கூட்டணி மாநில கட்சியோட இருக்குமா, தேசிய கட்சியோட இருக்குமா? புரியுது, தேசிய கட்சியோட தான் இப்ப இருக்கோம் நாங்க. இப்ப நாங்க இருக்கோம்ல, இப்ப இருக்கோம். தேர்தலில் மாறுமா மாறானா அந்த சூழ்நிலையை பொறுத்துன்னு சொல்லிட்டேன்ல, நான் அடிக்கடி சொல்லுறேன். அந்த கால சூழ்நிலையை பொறுத்து தான் மாறுதா மாறாதாங்கிறத முடிவு எடுக்கணும். இப்போ நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி தான், இதில் தான் இருக்கோம், என்டிஏல தான் இருக்கோம். தமிழகத்துல ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு ஒரு டிமாண்ட் வச்சிருக்கீங்க. அவங்க மத்திய அரசை வலியுறுத்துறாங்க, எல்லாருக்கும் ஒட்டுமொத்தமான மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துறது போட்டு. மத்திய அரசு நம்ம எல்லாரும் வலியுறுத்துற நியாயம் தான், இல்லைன்னு சொல்லுங்க. ஆனா மாநில அரசு தான் நடத்தணும். சொல்லுங்க, மத்திய அரசு நாங்கள் நிர்பந்தப்படுத்தலாம். மக்கள் தொகை கணக்கெடுப்பே மாநில அரசு தான் பண்ணணும். இது மத்திய அரசுல என்ன இருக்கு? இவங்க ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி சட்டத்தில் சொல்லிட்டு ஜாதி வாரியா கணக்கெடுக்க போறேன்னு சொன்னா நிறைய பேர் மாட்டிக்குவாங்க, அதனால எடுக்க மாட்டேங்க. நான் சொல்றேன், ஜாதி வாரி கணக்கெடுப்பதுன்னா நிறைய பேருக்கு மைனஸ் ஆகும், அதனால எடுக்க தயங்குறாங்க, ரூலிங் பார்ட்டி தயங்குது. நான் சொல்லி இது மாநில அரசு தான் எடுக்கணும், மத்திய அரசு பற்றி மழைய போடுங்க. ரூலிங் பார்ட்டி மைனஸ் ஆகும், நானே சொல்றேன். ஜாதி வாரி கணக்கெடுத்தா அப்படிதான் வரும். யாருக்கு என்ன பிரதிநிதித்துவம் தெரிஞ்சு போகலாங்க, அமைச்சர் யாருக்கும் தெரிஞ்சிரும்ல. மாநாடு அக்டோபர் மாதம் நடத்த போறேன், மாநில மாநாடு மதுரையில் நடத்தலாம்னு முடிவு எடுத்திருக்கேன். தேதி அறிவிக்கல. மதுரை, திண்டுக்கல், திருச்சி ஏதாவது ஒரு மாவட்டத்தில் நடத்தலாம்னு இருக்கேன் ஆகஸ்ட்ல. அரசுக்கு அழுத்தம் கொடுக்கிற போராட்டங்கள் இருக்குமா? இந்த போதை ஒழிப்பு எத்தனை போராட்டம் தான் பண்றது? போராட்டம் பண்ணி போர் அடிச்சு போச்சு. நாங்க மட்டும் இல்ல, அவங்க கூட இருக்கிற கூட்டணியுமே போர் அடிச்சுட்டு தான் இருக்கு. அவங்களும் போராட்டம் பண்ணி பார்த்தாங்க. அது செவி சாய்க்கல, அதான் உண்மை. அப்போ மக்களோட நிலை இதுதான், இப்பவும் தொடரலாம். மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் எல்லாமே மக்கள் வரவேற்பு, ஒரு பக்கம் வரவேற்பாலும் தொழில் வளர்ச்சி அப்படின்னு வரவேற்றாலும் அது விவசாயிகளை பாதிக்கக்கூடிய வகையில தான் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. பொதுவாக ஏர்போர்ட்டா இருக்கட்டும், ஒவ்வொன்றுக்குள்ள இப்போ இஸ்ரோ கேடம் எடுக்க போறாங்க, ஒரு விஷயமும் சென்ட்ரல் கவர்மெண்டோட ஃபண்டு வந்தாலும் அது தாமதம் ஏற்படுது. அது என்ன காரணம்? விவசாயி ஃபண்டுகள் அவங்க கொடுக்குற ஃபண்டை அனலைஸ் பண்ணி ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. அந்த ஃபண்டை இவங்க முறையா செலவழிக்கிறாங்களா? நிதியமைச்சர் பல கேள்வி கேட்குறாங்க, நீங்க எல்லாம் மீடியா கேட்டிருப்பீங்க. நான் இவ்வளவு ஃபண்டு கொடுத்துருக்கேன், இந்த ஃபண்டுக்கு நீ கணக்கு சொல்லுன்னு சொன்னா இந்திய வரைக்கும் நம்முடைய ஸ்டேட் கவர்மெண்ட் இவ்வளவு ஃபண்டுக்கு நாங்கள் என்னெல்லாம் பண்ணிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. ஹைவேஸா இருக்கட்டும், மெடிக்கலா இருக்கட்டும், எந்த டிபார்ட்மெண்ட் அண்ணால் இல்லை. அதான் அவங்க கேட்குற கேள்வி. நான் கொடுக்குற ஃபண்டே நீ செலவழிக்க மாட்டீங்க, மறுபடியும் ஃபண்டு ஒன்று கேட்டு என்ன பண்ண போறோம்னு கேட்குறாங்க. நீங்களும் கேட்குறீங்க, நானும் கேட்குறேன், மக்களும் கேட்குறேன். அது பதிலே இல்லையே, பதில் சொல்ல முடியல. வெள்ளரிக்கை இல்லாம நாங்கள் இவ்வளோ ஃபண்டு வாங்கியிருக்கோம், இந்த ஃபண்டை இதுக்கெல்லாம் செலவழிச்சுக்கோன்னு சொல்லி ஏன் ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்ல தயங்குது? நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடு புரியல. நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடுலாம் இப்போ புதுசாக வந்துட்டாங்களா? அவங்களுக்குலாம் அள்ளி அள்ளி கொடுத்தாங்க. இல்லை, அள்ளி கொடுக்குறாங்கன்னு சொல்லி நீங்க சொல்றீங்க. இவங்களுக்கு கொடுத்த பணத்தை நீ சொல்லுங்க, அதே மாதிரி அவங்கள்ட்ட அள்ளி வைக்கிறோம். அவங்க கொடுக்குற ஃபண்டை நீங்க எங்களுக்கு கொடுங்க. கொடுக்குறாங்கன்னு சொல்றீங்களா? அவன் முறையா கணக்கு கொடுக்கலாம்ல? நீங்க கொடுங்க, வாங்கி தரோம். நானே போய் சண்டை போட்டு வாங்கி தரேன். போய் பேசுறேன், நிதியமைச்சர் போய் நானே பேசுறேன். அம்மா இந்த மாதிரிலாம் செஞ்சிருக்காங்க, நீங்க கொடுங்க, நாங்கெல்லாம் எல்லா மக்கள்ல இருந்து கேட்போம். அந்தந்த ஸ்டேட்டை டெவலப் பண்ண அப்படி பார்த்தா சந்திரபாபு நாயுடுக்கு எவ்வளவோ அள்ளி கொடுத்து அந்த ஸ்டேட்டை எப்படியோ டெவலப் பண்ணியிருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. நீங்க மத்திய அரசுன்னு சொல்றது தயங்கி ஒன்றிய அரசுன்னு பேர் வச்சு கழிஞ்சீங்கன்னா உங்களுக்கு யார், அதாவது ஒரு வெறுப்பு அரசியல் பண்ணாங்கன்னு சொல்ல, நாகரிகமான அரசியல் பண்ணுங்க. தமிழ்நாடு இந்தியா முழுவதும் மத்திய அரசு, தமிழ்நாடுக்கு மட்டும் ஒன்றிய அரசு. இது என்ன கான்செப்ட் எனக்கு புரியல. அப்போ நீங்க வெறுப்பு அரசியல் பண்ணும்போது உங்களுக்கு மனிதனை யாரா இருந்தாலும் இப்போ இயல்பு வெறுப்பு வரத்தான செய்யும்.
மத்திய அரசுன்னு சொல்லுங்க. ஏன் அது என்ன குறைஞ்சு போகுது? ஒன்றிய அரசுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் சொல்லுங்க. இப்ப இதெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்களா? ஏன் சார் எல்லாரும் மத்திய அரசு, நீங்க மட்டும் ஒன்றிய அரசு சொல்லுங்க. அதுக்கு விளக்கமாக சொல்ல சொல்லுங்க. ஒன்றிய அரசுனா என்னன்னு சொல்ல சொல்லுங்க. யூனியன் கவர்மெண்ட் என்ன யூனியன் கவர்மெண்ட்? ஏன் இது வரைக்கும் அவங்க அப்பா வச்சுக்கலாம்ல, காங்கிரஸ் வச்சுக்கலாம்ல, அவங்க இப்ப வரைக்கும் மத்திய அரசு சொல்றாங்க. திமுக அரசு மட்டும் தானே ஒன்றிய அரசு இருக்குது. அரசு அப்படி சொல்றதுனால மக்களோட நிலை பாதிக்கப்படுது. மத்திய அரசு அதே கணக்கு. மத்திய அரசு கொடுக்கிற பணத்தை அவங்க கேட்கறது கணக்கு. ஏன் கொடுக்க மாதிரி தயங்குறீங்க? அதான் கேள்வி. நானும் அதே கேட்கிறேன். அவங்க கொடுக்கிற ஃபண்டை நீங்க எங்க, அந்த ஃபண்டை ஏன் கணக்கு சொல்ல மாட்டேங்க. இவ்வளவு ஃபண்டு நான் கொடுத்து 4000 கோடி கொடுத்துன்னு சொன்னாங்க அந்த அம்மா. அவங்க கொடுக்கும்போது கொடுத்தது இந்த ஃபண்டுக்கு என்ன பதில் கேட்டது பதில் சொன்னாங்க. பற்றாக்குறைன்னு சொன்னா நீங்க கணக்கு கூட தரேன்னு சொல்றாங்க. அவங்க தரமாட்டேன்னு சொல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். நிதியமைச்சர் அவங்க நிர்மலா சீதாராமன் நான் தரமாட்டேன்னு சொல்லல, 4000 கோடி கொடுத்துருக்கேன், எனக்கு இதுக்கு விளக்கம் கூட இந்த ஃபண்டை என்ன பண்ணேன்னு சொல்லுன்னு சொல்றாங்க. இதுக்கு ஏன் ஸ்டேட் கவர்மெண்ட் தயங்குது? என்னுடைய கேள்வி பதில் சொல்லுங்க. இவங்க சொன்னாங்கன்னா கண்டிப்பா அவங்க கொடுப்பாங்கன்னு நான் சொல்றேன். நீ கணக்கே கொடுக்க மாட்டேன்னா அள்ளி கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? நிறைய லஞ்சம் போயிட்டு இருக்கு. அவங்க கேட்கறாங்க, மத்திய அரசு கேட்குது, பாராளுமன்றத்தில் பேசுறாங்க, 40% நீங்க கமிஷன் எடுக்கிறீங்க. ஒரு வேலைக்கு ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்ல 40% கமிஷன் எடுக்கிறீங்கன்னா அந்த ஹைவேஸ் ரோடு எப்படி இருக்குன்னு கேட்கறாங்க. இதுக்கு பதில் சொல்லுங்க. அவங்க கேட்கறது தான் நான் கேட்கிறேன். அப்போ ஃபண்டு பூரா இப்படி வேஸ்ட் ஆச்சுன்னா, நான் ஃபண்டை கொடுத்து நீங்க வீட்டுக்கு கட்டிட்டு போயிட்டீங்கன்னா நான் எதுக்கு உனக்கு ஃபண்டு கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. நீங்க அதர் ஸ்டேட்டை மட்டும் சொல்றீங்க, சுட்டி காட்டுறீங்களே. நீங்க நிதிஷ்குமாருக்கு மட்டும் 35,000 கோடி 40,000 கோடி அவங்க கணக்கு கேட்டா அவங்க சொல்றாங்கல்ல, நீங்க சொல்ல வேண்டியதானே. யாரு அது? யாரு ஸ்டேட் கவர்மெண்ட்? நீங்க 5 லட்சம் கோடி நீங்க கடன் வாங்கிட்டு அந்த படத்துல என்ன பண்ணீங்க? 5 லட்சம் கோடி தமிழ்நாடு அரசு கடன் வாங்கியிருக்கு. அந்த படத்தை என்ன பண்ணீங்க? திவாலாகக்கூடிய நிலையில இருக்குன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டுறாரு. போகும்போது 5,16,000 கோடி 2021 இருந்துச்சு. இப்போ 9 லட்சம் கோடி இருக்குன்னு சொல்லி குற்றம் சாட்டுறாரு. உங்க பார்வை எப்படி இருக்கு? இவர் அந்த கேள்வி சேர்த்து கேட்டுறேன். தமிழகத்தினுடைய நிதியமைச்சர் மத்திய அரசு சொல்லக்கூடிய அந்த இதுக்குள்ளதான் தமிழக அரசு கடன் வாங்குது, 27% கடன் வாங்கலாம்னு சொல்றாங்க. நாங்க 26.8, அதாவது 1% குறைவா தான் வாங்குறோம்னு சொல்றாங்க. உங்களுடைய பார்வை? எல்லாருக்குமே பண்ணணும். எஜுகேஷன் மட்டும் மனிதர்கள் எல்லாருக்கும் பண்ணணும். எல்லாருக்கும் பண்ணணும். மாநிலம் முழுவதுமே எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் பண்ணணும்னா எஜுகேஷன் மட்டும் கொடுக்கணும். அவங்க வேற இவங்க வேற இல்லை, நம்மளாம் மக்கள் தானே. நான் கேட்கறது எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு ஃபண்டு அலாட் பண்றாங்கல்ல, அலாட் பண்றாங்களா இல்லையா? அதையும் மீறி காணலன்னு சொல்லி தான் நீங்க கடன் வாங்குறீங்க. சொன்ன மாதிரி 27% வாங்கலாம், 26.8% வாங்கிட்டு 1% வாங்கல. அந்த பணத்தை ஏன் நீங்க முதன்மையா கல்விக்கு கொடுக்க கூடாது நான் கேட்கிறேன். ஏன் அது ஏன் ஸ்டேட் கவர்மெண்ட் ஏன் வாங்குற ஃபண்டை கொடுக்க மாதிரி எல்லாமே மத்திய அரசு எதிர்பார்க்கிற நீங்க வாங்குற கடத்துல ஏன் இதை பற்றாக்குறைக்கு டீச்சர்ஸ் கொடுக்க கூடாது? கன்னியாகுமரி பாலத்தை கொடுத்தாங்க சொல்லுங்க. கண்ணாடி பாலத்துக்கு எவ்வளவு எத்தனை கோடி செலவு? அது ரிப்பேர் ஆகி போச்சு. ஆமா ஆமா ரிப்பேர் ஆயிடுச்சு. ரிப்பேர் ஆகி போச்சு பாருங்க. பொங்கல் காசுக்கு அழகா சொன்னாரு நம்ம துரைமுருகன் அண்ணன், அழகா சொன்னாரு. இப்ப தேர்தல் வரல, அடுத்த தேர்தலில் பொங்கல் காசு கொடுப்போம்னு சொல்றாங்க. மக்கள் எவ்வளவு முட்டாளாக்குறாங்க நீங்க யோசிக்கணும். இப்போ இங்க சட்டமன்றத்தில் சொல்றாரு, பேட்டியில சொல்றாரு, அடுத்த தேர்தலில் 2026 நாங்க பொங்கல் படி கொடுப்போங்கிறோம். அப்ப அந்த பணத்தை வச்சு நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன் ஓட்டுங்கிற மாதிரி மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. மக்கள் எதிர்பார்க்குற மாதிரி தான் அர்த்தம். 1000 ரூபா கொடுத்து ஓட்டு வாங்கி 39 சீட் 40 சீட்டு ஜெயிச்சுட்டு போய் அங்கே படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. இப்போ சட்டமன்றம் 26 வரும்போது அதே நிலை தானே, பொங்கல் பொடி கொடுப்போம்னு சொல்லி 2500 3000 கொடுக்க போறாங்க திமுக. இதை வச்சு இந்த மக்கள் ஓட்டு போட போறாங்க. இதுதான் நிலை. இவ்வளவு கொடுக்குற மக்களுக்கு இத்தனை லட்சம் கோடி கொடுக்குறவங்க நீங்க சொன்ன மாதிரி எஜுகேஷனுக்கு ஏன் செலவழிக்க கூடாது? ஏன் மத்திய அரசு நீங்க எதிர்பார்க்குறீங்க? இன்னும் கொஞ்சம் கடன் வாங்க, மக்கள் அள்ளி வீசுங்களேன், அவங்களுக்கு கொடுங்களேன். உடனே வாங்க அனுபவிச்சிருமே செய்யலாம்ல. ஏன் செய்ய வேண்டியது? முதலமைச்சர் செய்யலாமே. பழி சொல்லதுக்கு இருக்கிறீங்களே, பட்ட பேர் வைக்கிறீங்களே, இந்த மக்களுடைய மனநிலையை புரிந்து ஆசிரியர் பெருமக்களை எப்படி வச்சிருக்கீங்க? நீங்க தேர்தல் வாக்குறுதி புறா நடந்திருக்கீங்களா? பழைய ஓய்வு திட்டம் பழைய ஓய்வு திட்டம் ஒண்ணு சொல்லுங்க. நிதியை தான் நீங்களே வச்சுக்கிறீங்களா? நிதியெல்லாம் நீங்களே வச்சுக்கிறீங்களா? பெறக்கூடிய நிதி இல்ல, நிதி இல்லைன்னு சொல்லுங்க. சொல்லுங்க. திட்டமிடுதல் சரியில்லை, பிளான் சரியில்லை.
அதுக்கு அமைச்சர் தான் முதலமைச்சர் எல்லாம் சேர்ந்தானே அமைச்சர் முதலமைச்சர் சொல்ல அமைச்சர் கேட்க போறாரு. திட்டமிடுதல் இல்லை, அவ்வளவுதான் சொல்ல முடியும். இந்த நிலை நீடிச்சா தமிழகத்தின் நிலை என்னவா இருக்கும்? மக்களுடைய நிலை பரிதாப நிலை. தமிழகத்துடைய நிலை, மக்களுடைய நிலை பரிதாப நிலை. எதிர்க்கட்சி தலைவர் பணத்திற்காக மக்கள் ஓட்டு போட்டாங்க. என்னைக்கு கை நீட்டு ஓட்டு போடுறாங்களோ அன்னைக்கே தமிழ்நாடு அழிஞ்சுக்கிட்டு அர்த்தம். இப்பவுமே எதிர்பார்ப்புகள் அதிகம். இப்போ 1000 ரூபாய் கொடுத்தவங்க 2500 ரூபாய் கொடுப்போம், 3000 ரூபாய் கொடுக்க போறாங்க 26க்கு. அதை எப்படி கொடுப்பாங்கன்னா பொங்கல் படின்னு கொடுப்பாங்க. அதுக்கு ஆமா நான் சொல்றேன், நடக்க போறதுதான். நான் அனுபவப்பட்டிருக்கலாம். அதனால சொல்றேன், நான் தேர்தல் நிக்கிற போது கண்டு பாக்குறோம்ல, ஒரு கிராமமா 1000 ரூபாய் தந்திருக்காங்க, நான் ஓட்டு போடலாம் பிடிங்கிடுவாங்கன்னு சொல்றேன். இந்த மக்கள் அண்ணா இன்னோசன்ட் பீப்புள்ஸ் 1000 ரூபாய் திருப்பி வாங்கிடுவாங்க, ஓட்டு போடலாம்னு சொல்லி அங்க இருக்க லோக்கல் எம்எல்ஏ மந்திரிகள்லாம் வந்து சொல்லிட்டு போறாங்க. அப்ப அது கூட அறியாம மக்கள் கொடுத்த வாங்க முடியாதுன்னு தெரியலையே. அப்போ பணத்தை எதிர்பார்ப்பு மக்கள்கிட்ட இருக்கட்டாலும் செய்து கொடுத்தாம ஓட்டு போடுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டாங்கல்ல. அதனாலதான் அந்த மக்கள் மனநிலை இப்படி இருக்குது. பணம் இல்லை, நிதி இல்லை, நிதியை பூரா இப்படி அள்ளி வச்சுட்டீங்கன்னா கொடுக்க வேண்டியதா, சேவ் பண்ணி கொடுக்கலாமே. அடிச்சுக்கிட்டா நாங்க அடிச்சு முடியும். நீங்க வேணா ஒயிட்ல போட்டு பாதிரியாராக்குங்க, வேண்டாம் சொல்லலையே. அவங்க காய் போட்டாங்க, நீங்க ஒயிட்ல அங்கி போட்டு கட்டிட வேண்டியதானே. கட்டி இவர் வந்து கிறிஸ்தவர் திருவள்ளுவர் நீங்க ஒரு பிரச்சாரம் பண்ணிட வேண்டியதானே. இன்னொருத்தர் வந்து புத்தர் அவரை அம்மனை போட்டு உட்கார வச்சுட்டு முன்ன கொஞ்சம் உட்கார வச்சுட்டு புத்தர்னு சொல்லிட வேண்டியதானே. பெரியார் குறித்து தொடர்ந்து பல்வேறு விமர்சனங்கள் வந்துகிட்டே இருக்கு. பெரியாரை பத்தி நான் முதலே தெளிவான கருத்து சொல்றேன். இப்பதான் நீங்க சர்ச்சையா பாக்குறீங்க. நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், அவர் ஒழுக்கம் இல்லாதவங்க. இதை நான் பல வருஷத்துக்கு முன்னாலே சொல்லிட்டேன். இப்போ புதுசா அதை சர்ச்சையா ஆக்குறீங்க. அதான் உண்மை. பெரியார் ஒழுக்கம் இல்லைங்கிறத நான் முதல்ல பல கருத்துக்கள் பல யூடியூப்ல கூட பேசிட்டேன். ஒழுக்கமற்ற ஒரு மனிதர். அப்ப நாங்க படிக்கிற காலத்துல 3ஆம் கிளாஸ் எல்லாம் பெரியசாமி நாய்க்கர் தான் நான்லாம் படிச்சிருக்கேன். ராமசாமி நாய்க்கர் பெரியார்னு சொல்லி இவங்க அவர் பேரை வச்சு பயன்படுத்தி ஓட்டுக்க வேண்டி அவரை பெரியாள் மாதிரி கொண்டு வராங்க. அவர் உன்னபடியே அவர் நல்லவர் இல்லை. அவ்வளவுதான். என்ன ஒழுக்கமற்றவர், அதான் என்னால சொல்ல முடியும். ஒழுக்கமற்ற ஒரு மனிதர் பெரியார்னு பேர் வச்சது யாரு? கலைஞர் கூட அதிகமா பெரியார்னு பேசலைங்க. பணத்தை போட்டு போடுவாங்க. அவர் இப்ப எல்லாரும் பெரியாருன்னு பேசும் பொருள் ஆயிப்போச்சு. அப்படி என்ன சாதனை பண்ணாருன்னு நிறைய பேர் பேசுறாங்க, நீ பாத்துருப்பீங்க. அந்த காலத்துல இருந்து ஒரு தீண்டாமை கொடுமை இந்த மாதிரி எல்லாம் எங்க கொஞ்சம் பாருங்க. இப்போ தீண்டாமை இல்லையா? பெரியார் தான் ஓரளவுல. பெரியார் இருக்கும்போது என்ன நடந்துச்சு சொல்லுங்க. தெருவுக்குள்ள போக முடியாது. யார் சொன்னா? அப்ப மத்தவங்க ரோட்ல வீட்லயே படுத்துக்கிட்டாங்களா? பெரியார் இருக்கும்போது எல்லாரும் வீட்லயே படுத்திருந்தாங்களா? அவர்கிட்ட கணக்கு பிள்ளை எழுதி 10,000 கோடி கொள்ளையடிச்சு வந்திருக்காரு வீரமணி. அப்ப அவர் ரோட்லயே படுத்துக்கிட்டு வாங்கிட்டு வந்தாரு. அவர் தெருவுல படுத்திருந்தாரா? அது வயசாகி போச்சு, நோய், அதை ஒன்றும் சொல்ல முடியாது. இயற்கை ஒன்றும் செய்ய முடியாது. அவரு மோத்திர போய் வச்சுட்டு அலைஞ்சாரோ எப்படி அலைஞ்சாரோ. மோத்திர போய் வச்சிருக்க அந்த நேரத்தில் அந்த பிள்ளைய கல்யாணம் பண்றாரு. பாவம் மணியம்மையை போய் யார் கொடுத்த பிள்ளையோ துணைவியோ இணைவியோ அது எல்லாம் அவங்க கருத்தா இருக்கட்டுமே. எதுக்கு கல்யாணம் பண்றாரு? அப்போ அந்த வயசுல ஒரு ஏழை பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு அதை சொத்தப்புறம் அவங்கள்ட்ட கொடுத்து போயிருக்க வேண்டியதானே. ஒரு சோசியல் ஒர்க் பண்ற ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துடைய பெண்ணை வந்து துணைவி ஆக்கிட்டு அதுக்கு நீங்க அந்த சொத்துக்கள்லாம் தாராவாத்து கொடுத்துருக்க வேண்டியதானே. அங்கேயும் தேண்டாம இருக்குதானே. தமிழ் அசிங்கமா பேசினாரு, எல்லாரும் பேசுறோம். அவர் நல்லவருன்னு நீங்களே சொல்றீங்க. இது எப்படி சொல்றதுன்னு எனக்கு புரியல. இருக்கு, நிச்சயமா இருக்கு. பெரியார் தான் எடுத்தாரு சொன்னா ஒத்துக்க முடியாங்க. நீங்க இருந்தாலும் நான் என்ன மாதிரி நான் இருந்தாலும் எதிர்த்திருப்பேன். நான் பிறந்திருந்தா நானும் எதிர்த்திருப்பேன். நீங்க இருந்தாலும் எதிர்த்திருப்பீங்க. அந்த சூழ்நிலையில அவரு சில கிராமங்கள் செஞ்சிருக்கலாம். தமிழ்நாடு ஒட்டுமொத்த தமிழ்நாடுக்கே விடுதலை வாங்கி கொடுத்த மாதிரி பேசுறீங்க. ஈரோட்ல ஒரு பகுதியில் பண்ணிருப்பாரு. உடனே தமிழ்நாடுக்கே அவர் தான் சீர்திருத்தவாதின்னு பேசுறீங்க. தப்பா இல்லையா? தொடக்க புள்ளி இல்லைங்க. அடிக்கடிக்க மனது அம்மி நகரம் மனிதனை அடிக்கடிக்க எந்திரிச்சிருவான். இன்னைக்கு அந்த சூழ்நிலை தான் இருக்கு. திருப்பி அடிக்கிற காலம் வந்துச்சுல்ல. அடிபட்டால ஒரு காலத்துல, அடிமையா இருந்தாலும் ஒரு காலத்துல, இப்ப திருப்பி அடிக்கிறான்ல, திருப்பி வெட்டுறான்ல. அந்த காலம் மாறுதா இல்லையா? அது பெரியார் பிறந்தவனால தான் மாறுதா? இல்லையே, அவனா உருவாக்கப்பட்டதுதான். எழுச்சி என்பது மனிதனால் மக்களால் உருவாக்கப்பட்டது. அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. இன்னொருத்தர் கொண்டு வாயில ஊட்ட முடியாது. எழுச்சி என்பது தானா வரணும், அதுதான் எழுச்சி. இன்னொருத்தர் சொல்லி ஊட்டுவது அல்ல. மக்களால் இன்னைக்கு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை பத்தி இன்னைக்கு எங்கேயுமே பேச முடியுதா? ஒரு சில பகுதியில் தீண்டாமை இன்னும் இப்ப இருக்குதே. போய் பாருங்க. ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட் ஒரு சின்ன கிராமங்கள்ல 2-3 கிராமங்கள் இருக்கு. சிவகங்கையில் இருக்கு, திருவாரூர்ல இருக்கு. எங்க இல்லைன்னு சொல்றீங்க?
அப்ப அந்த கிராமத்துல பெரியார் வந்து நாட்டு வழி போய் பெரியார் பாரம்பரிய வாரிசுகள் நிறைய நான் நீ அலைதான் உள்ள அவங்கள போச்சு சொல்றேன். ஒரு பேர் போக மாட்டான். பேசுறாங்கல்ல பெரியாரை பத்தி பேசுறாங்கல்ல, அந்த வாரிசுகள் நிறைய அலைதாங்களா, நாங்கெல்லாம் பெரியாருக்கு பெரியார் வாரிசுன்னு சொல்றாங்கல்ல, அவங்க போய் அந்த கிராமங்களை காப்பாற்ற சொல்லுங்க பார்ப்போம். ஒரு பைக் இந்த பக்கத்துல திருநெல்வேலி மாவட்டத்துல பருத்திக்கொள்ளூர் ஒரு சின்ன கிராமம், நல்லா வச்சுக்கோங்க. தேவேந்திர குல வேளாளர் அதிகமாக வாழ்ற கிராமம். பைக்கில் இமானுவேல் சேகருடைய படத்தை ஓட்டுனதுக்காக நெருப்பு வச்சிருக்காங்க. தீண்டாமை இல்லைன்னு நீங்க இப்ப 2 நாளைக்கு முன்னாடி நான் சொல்லுவேன். இது என்ன அர்த்தம்? பைக்கில் ஓட்டிருக்கான், அவன் வீட்டில் படுத்திருக்கான், போய் 2 பேர் தீ வச்சு கொடுத்துறான் பைக்கை. நான் தான் டிஎஸ்பி போன் பண்ணி பேசி இமிடியேட்டா நடவடிக்கை எடுங்கன்னு நான் சொன்னேன். அப்ப தீண்டாமை இல்ல, எல்லாமே சுத்தமா இல்லைன்னு சொல்றீங்க. ஏற்றத்தாழ்வு இல்லையா? டிபார்ட்மெண்ட்ல இல்லையா? சாதி பார்த்து வேலை செய்ய அதிகாரி எத்தனை பேர் இருக்கு அவங்களுக்கு தெரியாதா? எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் இருக்குது. மக்களுடைய எண்ணம் அதான், இருக்கக்கூடாது. நீங்க சொல்ற ஒட்டுமொத்த மக்களுடைய நலம் தீண்டாமை இருக்கக்கூடாதுன்னு தான். எழுச்சி எப்படி வருது? தீண்டாமை இருக்க போய் தானே வருது. இதுக்கு போய் பெரியார் என்ன பண்ணாரு? வந்து அந்த சூழ்நிலை அவருக்கு ஒரு சில கிராமங்களில் பண்ணியிருக்கலாம், இல்லைன்னு சொல்ல. அது நானே பல கிராமங்கள் பண்ணியிருக்கேன். நான் பெரியார் சொல்ல முடியுமா? சொல்லுங்க. சரின்னு நான் சொல்றேன். அவர் பேச சரின்னு சொல்றேன், தப்பு இல்லை. ஆளுநருக்கு தமிழக அரசு மட்டும் போல ஆகிட்டே இருக்கீங்க. ஆளுநரா பார்த்துருக்கீங்க, பேசியிருப்பீங்க. அதாவது தமிழக நலன் சார்ந்த ஆளுநர் என்பது வந்து சுதந்திரம் வாங்கின காலத்திலிருந்து நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று. சரிதான். ஆளுநருக்குன்னு பல சட்டத்திட்டங்கள்லாம் இருக்கு. நல்ல புரியுங்க. அவருடைய சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு நடக்கிறாங்க. இவங்க நாங்க சொல்றத நீங்க கேட்கணும், மாநில அரசு சொல்லுது. இதுதான் கான்ட்ரவர்சி. 2 பேரும் அனுசரிச்சு போனா அந்த பிரச்சனை வராது. மரபு மாத்துறது யாரு? மரபை மாத்துறது யாரு? மாநில அரசா, கவர்னரா? கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. நீங்களே மீறது யாருன்னு நினைக்கிறீங்க? மாநில அரசு தான் நான் சொல்றேன். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு வந்து நான் சொல்றது பணத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுன்னு சொல்லுங்க, மக்களால் சொல்லாங்க. இப்ப அசிங்கமா இருக்கு. அதுக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுனா இன்னைக்கு தனிச்சையா ஓட்டு போடுவாங்க. யாருங்க ஓட்டு போடுறா? வேகத்தில் சொல்ல உண்மையை சொல்றாங்கன்னா, எந்த அதுக்கு ஒரு சட்டம் போட்டாலும் பரவாயில்ல, பணம் கொடுத்தா எல்லாத்தையும் பிடிச்சி உள்ள போடணும்னு சொல்லுங்களேன். அப்படியா மக்கள் வாங்காம இருக்கட்டும். எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலையை இனாமா கொடுத்து நீங்க எதிர்பார்க்க வச்சு அவங்கள முட்டாளாக்குறீங்க. அதனாலதான் மக்கள் ஓட்டு போடுறாங்க. ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கிட்டாலும் அது அந்த அரசு தான் இப்ப இருக்குது. அப்படி இருக்கும்போது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு ஒரு ஆட்சிகள் மாற்றங்கள் ஏற்படும்ல, அப் அண்ட் டவுன் வந்துட்டு தான் இருக்கு. நம்ம பார்த்து இல்ல, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுன்னு சொல்றதுனாலேயே இருக்கட்டும், அவங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு நிறைவேற்றக்கூடிய சட்டத்தை ஏத்துக்கிறதுல ஆளுநருக்கு என்ன பிரச்சனை இருக்கு? அவங்களுக்கு பல சட்ட சிக்கல்கள் இருக்கலாம். அதை ஆராய்ச்சி பார்த்தா தான் சொல்ல முடியும். நமக்கு சொல்ல முடியாது இல்லையா? மக்களினுடைய வளர்ச்சிக்காக அல்லது இந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்காக எப்படி 100% 60% 40% கமிஷன் எடுத்துட்டு 60% வருது, அது நியாயமா? அதே இது ஒரு வேந்தர் போட்டீங்கன்னா 3 கோடி 4 கோடி வாங்கிட்டு நீங்க போடுவீங்க, வீசி போடுவீங்க, அது நியாயமா? ஸ்டேட் கவர்மெண்ட் அதெல்லாம் பண்ணிச்சு. இப்போ அதெல்லாம் இறுக்கி பிடிச்சிட்டாருல, பண்ணக்கூடாதுன்னு. ஒரு வேந்தருக்கு 3 கோடி 4 கோடி 6 கோடி யாரு? ஸ்டேட் கவர்மெண்ட் போஸ்டிங் போட்டுச்சுன்னா அவர் கண்ட்ரோல் வருது. இப்போ அவங்களால பண்ண முடியல, கொள்ளடிக்க முடியல. இதான் உண்மை. இல்லைன்னு சொல்லுங்க. அதான் இறுக்கி பிடிக்காரு, அவனை ஒளியங்கிறீங்க. இதுதான் நியாயம். மக்களுக்கு நல்லது செஞ்சா நீங்க எப்படி ஏத்துக்கிறீங்க? கவர்னரை குற்றம் சாட்டுறதுக்கு ஒரு வரமுறை வேணும்ல. சரி, ஒரு சட்டமன்றத்துடைய மரபு வந்து ஒரு ஆரம்பிக்கும் போது, சட்டமன்றம் ஆரம்பிக்கும் போது நம்மளுடைய கவர்னர் வந்து பேச போகணும். அவங்க எழுதி கொடுத்ததான் நீ பேசணும்னு சொல்லி சட்டத்தில் இருக்கான். அது எப்படி மரபு? எனக்கு நீங்க ஆர்டர் போடக்கூடாது. நான் தான் கவர்னர், நீங்க முதலமைச்சர். எனக்கு நீ கவர்னர் தான் ஆளுநர். ஆளுநர்னு பேர் வச்சிருக்கோம். முதலமைச்சர் ஆளுநர் கிடையாதுங்க, கவர்னர் தான் ஆளுநர். சட்டம். அந்த ஆளுநருக்கு நீங்க எப்படி ஆர்டர் போடுறீங்க? அது சொல்லுங்க. போடக்கூடாதுல்ல. அப்ப அதிபராட்சியை அப்படி சொல்ல முடியாதுல்ல. அப்ப அதிபராட்சி இருந்தா பிரச்சனை இல்லைன்னு நான் நினைக்கிறேன். யாராவது ஒரு கிங் அரசு இருந்தா பிரச்சனை இருந்திருக்காரு நினைக்கிறேன். நாளைக்கு நானே ராஜா இருப்போம்ல, நல்ல மக்களுக்கு செஞ்சிருப்போம்ல. அதனால
கவர்னர் என்பது ஒரு அரசு அங்கீகரிக்கப்பட்ட மத்திய அரசு இல்ல ஒரு மக்களுக்காக வேண்டி சேவை செய்யக்கூடிய பணம் பார்க்கக்கூடியதுதான். அவங்களுடைய சட்டங்கள் வேறு, மாநில அரசுடைய சட்டங்கள் வேறு. அந்த சட்டங்கள் வேறாக இருந்தாலும் கவர்னர் என்பது இவருக்கு கட்டுப்பட்டது தான் மாநில அரசு. அதுக்காக வேண்டிய அடிமை இல்லை. இந்த வேங்க வயல் விவகாரம் மனு கொடுத்துருந்தீங்க, சொன்னாங்களா? இங்க பல நம்ம மட்டும் கொடுக்கல, நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. வேங்க வயலை பற்றி நிறைய கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரே கருத்து சொன்னார், இது மாதிரி பல பிரச்சனைகள் எங்கள்கிட்ட நிறைய பேர் கொடுத்துருக்காங்க, நாங்கள் மத்திய அரசுக்கு கவனத்தை செலுத்திருக்கோம். அதுதான் சொன்னார். பாலியல் வன்கொடுமைக்கு அவர் சொன்னார். பாலியல் வன்கொடுமைக்கு வந்து சில ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சில தவறு, ஏன்னா கண்காணிக்க வேண்டிய அண்ணா யூனிவர்சிட்டியை கண்காணிக்க வேண்டியது யாரு? கவர்னராக கண்காணிப்பார், காவல்துறை கண்காணிக்கணும்ல. அவங்க வேந்தர்னு எல்லா ஆளும் தரப்புல விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க, கூட்டணியில் இருக்கிறவங்க முன்வைக்கிறாங்க. அரசு மட்டும் குற்றம் சொல்றீங்களா, வேந்தர் இருக்கிற பொறுப்பு வேணும் அப்படின்னு ஒரு ஆசைப்படும் போது நீங்க பணம் கொடுத்து ஒரு காலத்துல வாங்கினீங்க, இப்ப பணம் கொடுத்து வாங்க ஆள் இல்லை. இப்போ வேந்தருங்கிற பட்டம் சாதாரண பட்டம் கிடையாது. அந்த வேந்தருங்கிறத யார் கொடுக்கறது? ஸ்டேட் கவர்மெண்ட் முன்னால் கொடுத்து பணத்தை 6 கோடி 7 கோடி கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணி அவங்க குடும்பத்தில் வேண்டிய ஆள், அவங்க கட்சியில் வேண்டிய ஆள், இப்படி ஆளுகளுக்கு போட்டுக்கிட்டு இருந்தீங்க. இப்போ அதை போட விடாமல் அவர் நிறுத்திட்டாரு. பணம் கொடுத்துட்டு யார்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு நிறுத்தவர் பணம் வாங்க முடியாட்டாங்க. அப்போ நீ உங்களுக்கு சிக்கல் வரதானே செய்யும். அதான் காரணம். அவர் அப்படி பண்ண முடியாதுங்கிறாரு, இவங்க பண்ணுங்கிறாங்க. 2 பேருக்குள்ள காட்டுறது தானே. நான் சொல்றாலும் நீங்க போடுங்கன்னு மாநில அரசு சொல்லுது, நீ சொல்றாலும் நான் போட மாட்டேன். ஏன்னா நீங்க சொன்ன ஆளை நான் போட்டேன்னா, இப்போ உதாரணத்துக்கு உங்களையே நான் சொல்றேன்னா 6 கோடியை வாங்கிட்டு இவருக்கு நியமனம்னு போட சொல்லுவீங்க, நான் எப்படி போட முடியும்னு கேட்கிறேன். அவர் கேள்வி அதுதான், எப்படி போட முடியும்? பணத்துக்காக ஒரு வேந்தரை போட முடியாது. மனுகளை அதிகரிச்சிருக்க மாதிரி கொடுத்துருக்கீங்க மனுவில். பட் இப்போ டிஐஜி பிரஸ் மீட்ல கூட குறைஞ்சிருக்கு. சவுத் ரேஞ்சில் வந்து வடுகொலையில் குறைஞ்சிருக்கு. ஜாதி ரீதியான கொலைகள் வந்து திருநெல்வேலி புறநகர் பகுதியில் நடக்கவே இல்லை என்றாலும் சொல்லி கொடுத்துருக்காங்க பிரச்சனை. அது எப்படி பார்க்குறீங்க? நானே நான் பல மீட்டிங் ப்ரெஸ்ல நான் ஜாதி ரீதியான கொலை இல்லைன்னு தான் சொல்றேன். மறுநாள் நடக்கிற கொலைன்னு தான் சொல்லி. இப்போ ஒரு கொலை சமீபத்தில் நடந்த கொலையில் கூட இன்வெஸ்டிகேட் பண்ணி போலீஸ் தூக்கிட்டு போய் கேட்குறாங்க, என்ன மோட்டிவேஷனே இல்லை, நான் கஞ்சா பகுதியில் வெடித்தேன், ஏன் தண்ணியை போட்டு மோட்டிவேஷன் இல்லாமல் நடக்குது. இதுதான் உண்மை. அதை தான் நாங்களும் சொல்றோம். சாதி ரீதியானது இல்லை. இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன், உயர் நீதிமன்றம் ஒரு சுயமோட்டா ஒரு வழக்கு எடுத்தாங்க. இந்த கோர்ட் பக்கத்தில் ஒரு மாடம் நடந்துச்சுல்ல, மாயாண்டி கொலை என்பது தவறு தான், யார் செஞ்சாலும் தவறு, நான் ஒத்துக்கிறேன். இந்த தேவேந்திர குல வேளாண் சமுதாயத்துக்காரன் தான் செஞ்சான்னு சொன்னோன்னே சுயமோட்டா ஒரு நீதிபதியை எடுக்கும் பொழுது எல்லா வழக்குமே சுயமோட்டாவை எடுங்க நான் சொல்றேன். எத்தனை கொலை நடக்குது, எத்தனை கோர்ட்டு முன்னால எத்தனை கொலைகள் நடந்திருக்கு, இது வரைக்கும் அந்த நீதிபதிகள் அந்த சுயமோட்டாவை அந்த கேஸுகள் எடுக்கல. அப்ப அங்கேயும் சாதி இருக்குன்னு நான் சொல்றேன். ஆமா, சாதிரியா செயல்படுறாங்க. இல்லன்னு யார் சொன்னா? எனக்கு நடந்துச்சுங்க, எனக்கு நடந்துச்சுங்க. எனக்கு எப்படி தண்டனை கொடுத்தான்? கொஞ்சம் பாருங்க, எனக்கு எப்படி தண்டனை கொடுத்தான்? சாதிரியான தண்டனை, சட்ட ரீதியான தண்டனை இல்ல. நான் இன்னைக்கு நிரபராதியை வந்து சுப்ரீம் கோர்ட்ல, அங்கதான் சாதி பார்க்கல. கீழ்கோட்லையும் பார்த்தா, ஹைகோர்ட்லையும் பார்த்தா, பேர சொல்லி அசிங்கமா பேசிடுவேன். வேண்டாம், நான் இங்க சொல்லல. எனக்கு நடந்துச்சுங்க. சட்டம் எங்க இருக்கு? நன்றி.